ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் செய்யலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, வெங்காயம், சீரகம், வெந்தயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து இது மூடி போட்டு நம்ம மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டோம். இப்போ வந்து மூடிட்டு ஒரு 4-5-6 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம திறக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வச்சுருக்கேன் பருப்புக்கு சாம்பார். அது வெந்து வந்துச்சு. இப்போ வந்து கேரட்டு தனியாக வந்து வேக வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து உப்பு, மிளகாத்தூள் போட்டு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து அது ஃபுல்லாக போட்டு இப்போது ஸ்டவ்லையே வந்து ஏற்றிடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துட்டு வந்துச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு இப்போ மேஷ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து இது புளி தண்ணி மட்டும்தான் போட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா வந்து மேஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்புக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, புளி கரைச்சல் போட்டு அப்புறம் வந்து கேரட் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது தனியாக வந்து எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்புக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட்லாம் வந்து வெந்து வந்துச்சு. கேரட் வந்து பருப்புலேயே போட்டுட்டு களைஞ்சி ஃபுல்லாக வந்து பருப்பில் போட்டுட்டேன் கேரட்டு. இப்போ வந்து இது முடிச்ச உடனே தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிப்புக்கு போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் போட்டேன், சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பொரிஞ்சு வந்துச்சு. இப்போது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு தாளிப்பு கொத்தலாம். நல்லா கடுகு, அப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வந்து ப்ரௌனாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தாளிப்பு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நீங்களும் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.